வணக்கம் நண்பர்களே. ஏஷியா கண்ட்ரோல்ஸ் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. நம்ம இன்றைக்கி என்ன கண்ட்ரோலர் பார்க்க போகிறோன்னா, கண்ட்ரோலர் இல்லை, கண்ட்ரோல் பேனல். ஸோ நார்மலாக இதுக்கு முன்னாடி வந்து 2052 ஃப்ரீசர் ரூம் கண்ட்ரோல் பேனல், 2020ன்னு 2 மாடல் இருந்து அது பிளாஸ்டிக் ஹவுசிங்கில் வந்தது. சேம் அதுலேயே அது 2052 வந்து ஃப்ரீசர் ரூம் -20 இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இருந்தது. ஸோ ப்ளஸ் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரே ஒரு கான்டாக்டர் வச்சுட்டு எவாப்ரேட்டருக்குலாம் வந்து டேரெக்டாக கண்டினியூஸாக ரன்னிங்கில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரன்னிங்கில் வச்சுட்டு கண்ட்ரோலரில் வித் சேஃப்டி ஃபீச்சர்ஸோட பேனல்ஸ் ப்ளஸ் டெம்பரேச்சருக்கு ஏன்னா மேக்ஸிமம் வந்து அதிகமாக இது பண்ண மாட்டாங்க. நெகட்டிவில் தான், ஏன்னா ஹீட்டர் இருக்கும், டீஃப்ராஸ்டிங் வந்து நடக்கணும், அதுக்காக வந்துட்டு எனக்கிட்ட எவாப்ரேட்டருக்கு தனியாக கான்டாக்டர் எல்லாமே வைப்பாங்க. ஸோ இது ப்ளஸ் டெம்பரேச்சர் பேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவாப்ரேட்டர் வந்து ஜஸ்ட் எம்சிபி ஆன் பண்ணால் இதில் ஒரு எவாப்ரேட்டர் அவுட்புட் இருக்குது, அதுலேருந்து எவாப்ரேட்டர் அவுட்புட் போயிடும். கம்ப்ரஸருக்கு இதில் அவுட்புட் இருக்குது, கம்ப்ரஸர் உள்ள கான்டாக்டரும் இருக்குது இதில். ஸோ வித் அண்டர் வோல்டேஜ் ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் நிறையா டிசைன் ஃபியூச்சர்ஸ்லாம் வச்சு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அக்ரலிக் இது இருக்குது. ஸோ அது இது உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரோலர் டெம்பரேச்சர் ரேஞ்சு. ஸோ எம்சிபி வந்து இதில் இன்கமர் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இது இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக வந்து இன்கமரில் வந்து நீங்கள் எம்சிபியில் நீங்கள் இன்புட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ROIB நியூட்ரல். ஸோ இப்போ நான் வந்து சிங்கிள் ஃபேஸ் கொடுத்துருக்கேன், 3 ஃபேஸ் இல்லாதனால. ஸோ சிங்கிள் ஃபேஸ் அப்படியே லூப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவுட்புட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் கம்ப்ரஸர் ROIB நியூட்ரல். ஸோ நியூட்ரல் நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கலாம். எவாப்ரேட்டருக்கு ஒரு சிங்கிள் ஃபேஸ் லைன் இதுலேருந்து வரும், ரிலேலேருந்து வரும், கண்ட்ரோலரோட இந்த ரிலேலேருந்து வரும். ஸோ தாராளமாக நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் எவாப்ரேட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது RS485 கம்யூனிகேஷன். ஸோ இதுலேருந்து நீங்கள் டெம்பரேச்சர் மாட்பஸ் ஏதாவது ரிஜிஸ்டர் டீட்டெயில் எடுக்கிறீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ரூம் டெம்பரேச்சர் சென்சரோட லைன். ஸோ அதாவது இந்த இருக்குது, இதுதான் வந்து ரூம் டெம்பரேச்சரோட இது வந்து கிரவுண்டு. ஸோ இது 2 டிவியில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் காயில் டெம்பரேச்சர் சென்சர். ஆக்சுவலாக இதில் டீஃப்ராஸ்டிங் கிடையாது, பட் நீங்கள் ஜஸ்ட் ஒரு காயில் சென்சர் வச்சு ஏர் டீஃப்ராஸ்டிங் மாதிரி பண்ணலாம். ஏர் டீஃப்ராஸ்டிங்கும் நீங்கள் டெம்பரேச்சர் டைம் பேஸ்ட் ரெண்டையுமே வச்சே பண்ணலாம். நார்மலாக பாசிட்டிவ் கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பேஸ்டு இருக்காது, டைம் பேஸ்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் காயில் சென்சாரும் இருக்குது. நீங்கள் ஏர் டீஃப்ராஸ்ட் நீங்கள் டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா கூட உடனே கட் ஆஃப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து ஆக்சிலரி இன்புட்டுங்கிறது உங்களுக்கு ஏதாவது டிஜிட்டல் இன்புட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது, ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு அது யூஸ் ஆகும். டோர் இன்புட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டோரில் லிமிட் சுவிட்ச் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ டோரோட இன்புட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டோர் லிமிட் சுவிட்ச் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் டைமிங் அந்த மாதிரி உள்ளே செட் பண்ணிக்கலாம். ஸோ டோர் ஓப்பன் பண்ணி இவ்வளோ நிமிஷத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த டோர் ஓப்பன் சிக்னல் வந்து க்ளோஸ் இல்லை ஓப்பன் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி கம்ப்ரஸர் ஆஃப் பண்ணி விட்ரும். ஸோ அடுத்து வந்து SPPR வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது, சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டர் வித் அண்டர் வோல்டேஜ் ஓவர் வோல்டேஜ் வந்து நீங்கள் செட்டபுளாக கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கலாக. ஸோ இதில் வந்து நீங்கள் பெர்சன்டேஜ் இருக்கும், UV OV. ஸோ அந்த மாதிரி அதில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிஎல்பி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்பிஎல்பி ஒரு ஃபேஸ் வந்து இதுலேருந்து போகும். இப்போ இதுலேருந்து ஒரு ஃபேஸ் வந்துட்டு இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சுவிட்ச் கொடுத்துட்டு அதோட ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ அப்புறம் க்ளோஸாக ஓப்பனாக சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வந்து செட்டிங் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HPLB. இந்த சைட் பார்த்தீங்கன்னா கண்டென்சர் ஃபேனுக்கு நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம், சிங்கிள் ஃபேஸ். அதுக்கும் ரிலே அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அது வந்து கண்டென்சர் அவுட்புட் இந்த இருக்கும், நியூட்ரல் இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அலாரத்தோட NC பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது அலாரம் அவுட்புட்டு, அலாரத்தோட நியூட்ரல். ஸோ NCக்கு ஒரு நியூட்ரல், கண்டென்சர் ஃபேனுக்கு ஒரு நியூட்ரல், எல்லாமே நியூட்ரல் நீங்கள் கொடுத்துருக்காங்க. அலாரத்துக்கு நீங்கள் டேரெக்டாக அலாரம் அவுட்புட்டு வித் நியூட்ரல் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஏதாவது ஹூட்ரு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கான்டாக்டர் வந்து 18 ஆம்ஸ் கான்டாக்டர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 25 ஆம்ஸ் இது மாதிரி எதுவும் போட முடியாது, 18 ஆம்ஸ் தான் மேக்ஸிமம் இது போட முடியும். ஏன்னா 25 ஆம்ஸ் போட்டிங்கன்னா வயரிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது நம்ம ப்ரோக்ராம் உள்ளே போக போகிறோம். ஸோ ப்ரோக்ராம் உள்ளே போகிறதுக்கு PRG பட்டன் வந்து கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ P2 பிளிங்க் ஆகும். P2 வந்து ஹை டெம்பரேச்சர் லிமிட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அது 50 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா P2D. ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரு ஸ்பெஷலான இது வந்து டிஃப்ரென்ஷியல் இதிலே கொடுத்துறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து 1 வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ 50 வரும்போது ஹை டெம்பரேச்சர் வரும். ஸோ -1 49 கீழே போகும்போது ஹை டெம்பரேச்சர் ஃபால்ட்டு போயிடும். ஸோ இது 5 வச்சிங்கன்னா 50லேருந்து 45 வரைக்கும் அந்த டிஃப்ரென்ஷியல் அந்த 5 டிகிரிக்கும் உங்களுக்கு ஹை டெம்பரேச்சர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் எதுவோ அது அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா P3 -50 இருக்குது. ஸோ அதே மாதிரி தான், இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் இது -25 வைக்கிறீங்க, P3D வந்துட்டு ஒரு 1 வைக்கிறீங்க அப்படின்னா -25ல் வந்தோடனே உங்களுக்கு என்ன ஆகும், லோ டெம்பரேச்சர் அலர்ட் வர ஆரம்பிக்கும். -26 போனாலும் திரும்ப லோ டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ 1 டிகிரி -26க்கு மேலே போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபால்ட் வந்து கிளியர் ஆகும்.
ஸோ ஹை செட் பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் இதில் வந்து செட் பாயிண்ட் லாக் பண்ணிக்கலாம். இப்போ +50ங்கிற இப்போ நீங்கள் 2 to 8 தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ வேறு யாராவது டெக்னீஷியனோ இல்லை அது தெரியாதவங்க ஆப்ரேட்டர் வந்துட்டு மாற்றி வச்சிடக்கூடாது செட் பாயிண்ட் அப்படின்னா, நீங்கள் 0 to 10 இல்லை 0 to 20க்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இதில் வந்து நீங்கள் 20 வச்சுட்டிங்கன்னா, எல்எஸ்ல வந்துட்டு 0 வச்சுட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் அவங்களே நினச்சா கூட செட் பாயிண்ட்டில் போயிட்டு 0 to 20க்கு 10க்கு மேலே வந்து அவங்களால செட் பண்ண முடியாது. 0க்கு கீழேயும் அவங்களால செட் பண்ண முடியாது. இது எல்லா நம்ம நார்மல் பேசிக் கண்ட்ரோலரில் இருக்கும். P4 வந்து டிஃப்ரென்ஷியல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ டெம்பரேச்சர் கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிட்டு திரும்ப ஆன் ஆகிற டெம்பரேச்சர். P5 வந்து ஆஃப்செட் காலிப்ரேஷன், ப்ரோபோட காலிப்ரேஷன். P6 வந்து டைம் டிலே. ஸோ அது கம்ப்ரஸரோட ரீஸ்டார்ட் டைம் டிலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஓடி வந்து மினிமம் ஆன் டைம் கம்ப்ரஸரு. ஸோ இது வந்து உங்களுக்கு கம்ப்ரஸரை வந்து ஃபால்ட் இல்லாமல் ஒரு மினிமம் ஆன் டைமுக்கு வந்துட்டு சேஃப்டிக்காக வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா E1. ஸோ E1 வந்து இப்போ மெயின் ப்ரோப் கண்ட்ரோல் டெம்பரேச்சர் இந்த சென்சார் ப்ரோப் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா, ஸோ உங்களுக்கு ரிலே ஸ்டேட்டஸ் என்ன இருக்கும், சைக்ளிக் மோடா இல்லை ஆன் மோடா, கண்டினியூஸ் ஆனு, ஆஃப் மோடா. ஸோ இந்த மாதிரி சைக்ளிக்கில் வச்சிட்டிங்கன்னா, ஸோ இன்கேஸ் சென்சார் ஃபெயில் ஆச்சுன்னா உங்களோட மிஷின் கண்டிஷனுக்கு தெரியும் எவ்வளோ நிமிஷங்கிறது அடுத்த இதில் வரும். ஸோ இதில் ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சென்சார் ஃபெயில் ஆச்சுன்னா கம்ப்ரஸர் எல்லாமே ஆஃப் ஆயிரும். ஸோ சைக்ளிக் மோட் வைக்கிறது பெஸ்ட்டு. ஸோ சைக்ளிக் மோடில் சிஎன்னோட இது எவ்வளோ, ஸோ ஆஃப் எவ்வளோ டைமு, 4 மினிட்ஸ் ஆஃபு, சிஒய் வந்து 10 மினிட்ஸ் ஆனு. ஸோ இது நீங்கள் வந்து டிபெண்ட் உங்களுக்கான இதை பேஸ் பண்ணி வேரி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து E6 பார்த்தீங்கன்னா காம்புடேஷன் மெத்தட் ஆஃப் டீஃப்ராஸ்ட்டு. ஸோ இது வந்து ரியல் டைமாக டீஃப்ராஸ்ட் வந்து ஆக்சுவலி இதில் ஏர் டீஃப்ராஸ்ட் இருக்கும். ஸோ ரிட்டன்டிவாக கம்ப்ரஸர் ரன் ஹவரை பேஸ் பண்ணி வேணுமா இல்லை ரியல் டைமாக வேணுமான்னு இருக்கும். ஸோ ரியல் டைம் வைக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா கம்ப்ரஸர் ரன் ஹவர் 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு 5 or 6 டைம்ஸ் கட் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சிலர் வைப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் உங்களோட இதில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ P7 நார்மலாக வந்து டீஃப்ராஸ்ட் டியூரேஷன் எவ்வளோ நிமிஷம் உங்களுக்கு டீஃப்ராஸ்ட் வேணும். ஸோ P8 பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ். ஸோ 6 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த இதை வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா L0 வந்து எவாப்ரேட்டர் காயில் ப்ரோப் வந்து ப்ரெசென்ட்டாக இல்லையா. 0 இருந்ததுன்னா டிசேபிள்டு, 1 இருந்ததுன்னா ப்ரெசென்ட்டு, 2 வந்துட்டு வித் அலாரம் இண்டிகேஷனோட, 3 வந்துட்டு அலாரம் கன்சிடர் அந்த L7 L8 பேராமீட்டரை வந்துட்டு கன்சிடர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எது வேணுமோ அந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ப்ரெசென்ட்டாக 0 வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா L3. ஸோ L3 வந்து எவாப்ரேட்டர் ஃபேன் ஆப்ரேஷன். ஸோ 1 வச்சிங்கன்னா எவாப்ரேட்டர் ஃபேன் வித் ஆல்வேஸ் ஆன். நார்மலாக ப்ளஸ் டெம்பரேச்சருக்கு ஆல்வேஸ் ஆன். 0 வச்சிங்கன்னா எவாப்ரேட்டர் ஃபேன் டிசேபிள் ஆயிரும். 2 வச்சிங்கன்னா எவாப்ரேட்டர் ஃபேன் வில் அலாங் வித் கம்ப்ரஸர் ஆன் ஆகும். ஸோ 1 வைக்கிறது தான் இந்த இதுக்கான கரெக்டான இதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CD1. ஸோ இது வந்து கம்ப்ரஸரோட பேராமீட்டரு, டைம் டிலே பிட்வீன் கம்ப்ரஸர் அண்ட் கண்டென்சரு. ஸோ இது நீங்கள் கண்டென்சருக்கு அவுட்புட் இதுலேருந்து எடுத்துகிட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து குயிக் ஃப்ரீஸ் செட்டப்பு. ஸோ குயிக் ஃப்ரீஸ் டியூரேஷன் எவ்வளோ வேணும். ஸோ இதில் 1 ஹவர் வச்சுருந்தீங்கன்னா நார்மலாக பிளாஸ்ட் ஃப்ரீசிங் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்துட்டு குயிக் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான பேராமீட்டரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா DO0 வந்து எனேபிளா டிசேபிளா. ஸோ இதில் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோர் ஓப்பன் ஃபால்ட் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ டிசேபிள் பண்ணிங்கன்னா அந்த ஃபால்ட் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ இன்கேஸ் நீங்கள் லிமிட் சுவிட்ச் அது மாதிரி போட்டிங்கன்னா ஸோ டோர் ஓப்பன் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி ஃபால்ட்டு டிஜிட்டல் இன்புட். நம்ம இந்த டிஜிட்டல் இன்புட்ஸில் HPLP, SPPRலாம் பார்த்தோம்ல. ஸோ அதில் அதே மாதிரி டோர் ஓப்பன் டிஜிட்டல் இன்புட் இருக்குது. ஆக்சிலரி ஃபால்ட் இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்படுது ஃபால்ட் அந்த மாதிரி இருக்குல்ல, இதில் எனேபிள் வந்து டிசேபிளும் பண்ணிக்கலாம். தேவையில்லாட்டி தேவைப்பட்டால் நீங்கள் ஓப்பன் லாஜிக்காக க்ளோஸ் லாஜிக்காக உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HFO வந்துட்டு HP சென்சிங்கு. ஸோ HP சென்சிங் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸு. ஸோ நீங்கள் வந்து ஒரு எப்போ வந்து இங்கேருந்து ஒரு ஃபேஸ் போயிட்டு திரும்ப வந்து க்ளோஸ் ஆகும்போது தான் ஃபால்ட் இங்கே வரும். ஸோ இப்போ வந்து க்ளோஸ் ஆகலை, அதனால் ஃபால்ட் வரல. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி HF1 சென்சிங் டிலே, HF3 இதெல்லாமே HPயோடது. LFOGங்கிறது அதுவும் க்ளோஸில் தான் இருக்குது. அது LPயோட சென்சிங் லாஜிக்கு. ஸோ அதுக்கான டிலே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபால்ட் எப்போ வரணும், வந்ததுக்கப்புறம் எத்தனை செகண்ட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ட்ரிப் ஆகணும் கம்ப்ரஸரு. ஸோ அந்த மாதிரிக்கான டிலே. SFOங்கிறது SPPRோட எனேபிள் டிசேபிள். ஸோ நான் இப்போதைக்கு டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். என்ன ரீசன்னா இங்கே சிங்கிள் ஃபேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஸோ இன்கேஸ் இப்போ நான் இதை வந்துட்டு ஓப்பனோ க்ளோஸோ ஏதாவது ஒரு லாஜிக் நான் இது பண்ணேன்னா ஸோ அலாரம் வர ஆரம்பிக்கும். ஸோ கம்ப்ரஸர் கனெக்டர்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ அலாரம் வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. என்ன ரீசன்னா SPPRோட அல்லது சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்ட். ஏன்னா ஒரு ஃபேஸ் தான் இருக்குது. ஸோ அதுதான் அந்த இதுக்கான இது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், திரும்ப டிசேபிள் பண்ணுறேன். ஸோ டிசேபிள் பண்ணேன்னா திரும்ப டைம் டிலே போயிடுச்சு, ஃபேன் ஆன் ஆயிடுச்சு, கம்ப்ரஸர் ஆஃப்டர் டைம் டிலே ஆன் ஆயிரும். ஸோ அடுத்து UFO பார்த்தீங்கன்னா
யூஎஃப்ஓங்கிறது வோல்டேஜ். ஸோ நம்ம உள்ள ஒரு வோல்டேஜ் எஸ்பிபிஆரோட ஒரு வோல்டேஜ் நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எனேபிள் டிசேபிள் அந்த இன்புட்டை வந்து நீங்கள் எடுக்கணுமா அண்டர் வோல்டேஜ் ஓவர் வோல்டேஜ், ஸோ அதையும் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ வந்து சிங்கிள் ஃபேஸ் இருக்கிறதுனால வோல்டேஜும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதுவும் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இன்கேஸ் வந்து UF0 நான் போயிட்டு எனேபிள் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துறேன் அப்படின்னா, ஸோ அதுவும் ஃபால்ட் வர ஆரம்பிக்கும். யூபிஆர் ஃபால்ட்டு அண்டர் வோல்டேஜ் அப்படிங்கிற ஃபால்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ நான் அதையும் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஃபால்ட் வந்து என்னென்ன வருதுன்னு தெரிகிறதுக்காக. இப்போ நார்மலாக இதில் பார்த்தீங்கன்னா யூபிஆர்னு ஃபால்ட் வருது. ஸோ இன்கேஸ் இந்த மேனுவல் வந்து ப்ரௌச்சர் வந்து கம்பெனியே அவங்களுடைய இதுலேயே வந்துடும். CRC 5022 இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ஃபால்ட் அண்ட் மெசேஜஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ யூபிஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VFO இந்த பேராமீட்டர் உள்ளே போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஹிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு இதாக இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ யூபிஆர்னா என்ன ஃபால்ட்டு, அதுக்கு என்ன ரெக்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இப்போ எக்ஸாம்பிள் VFO பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. ஸோ டு ஆக்டிவேட் டீஆக்டிவேட் VPR டிஜிட்டல் இன்புட். ஸோ UFO. ஸோ அந்த UFO வந்து இப்போ நம்ம சிங்கிள் ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ டிசேபிள் பண்ணணும். ஸோ அதை போய் நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். நார்மலாக இது ஓப்பனாக க்ளோஸில் இருக்கும். அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓப்பன் அந்த டிஜிட்டல் இன்புட்லேருந்து ஓப்பனில் வருதா, க்ளோஸில் சிக்னல் வருதா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு நம்ம இந்த இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் SPPR, COL இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு நல்ல நம்ம டக்குன்னு வந்துட்டு இதை பார்த்துட்டு டேரெக்டாக என்ன பேராமீட்டரோ அது உள்ளே போகிறதுக்கு வசதியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் இது. அதுக்கப்புறம் வந்துட்டு R ஃபேஸ், Y ஃபேஸ், எனேபிள், B ஃபேஸ், CCT, கரண்ட் அண்டர்லோடு. ஸோ இது வந்து எவாப்ரேட்டர் வந்து நீங்கள் அண்டர்லோடு வந்து இதிலே ஒரு CT காயில் கொடுத்துருப்பாங்க உள்ளே. ஸோ ஒரு ஃபேஸை மெஷர் பண்ணிவிட்டு அதோட அண்டர்லோடு ஓவர்லோடு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓவர்லோடில் வந்துட்டு 15 செட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்கள் கம்ப்ரஸர் இன்கேஸ் ஒரு 6 ஆம்ஸாக எடுக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 7, 8 அந்த மாதிரி 6 அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா 6க்கு மேலே போகும்போது அதுவே ட்ரிப் பண்ணி விட்டுரும். ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ ஆம்ஸ் இருக்குங்கிறதையும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். அடுத்து அண்டர் டிலே, COD இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட் சிடியோட பேராமீட்டர் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அலாரம். AL வந்து அலாரம் வந்து எனேபிள் பண்ணுமா, டிசேபிள் பண்ணுமா, பஸர் எனேபிள் பண்ணுமா, டிசேபிள் பண்ணுமா. ஸோ இப்போ பஸர் எனேபிள் பண்ணியிருக்கேன். எனேபிள் ஆன் HT/LT, எனேபிள் ஆன் LT. ஸோ இந்த மாதிரி பஸர் வந்து ஹை டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சருக்கா இல்லை HT/LTக்கா இல்லை டிசேபிள் பண்ணால் டிசேபிள் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரானலாக அலாரம் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ டிலே இன் டிஃப்ராஸ்ட்டு, ND, AD வந்துட்டு அலாரம் டிலே. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸ்டார்ட் அப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு அலாரம் டிலே இருக்கும். ஸோ இந்த நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ டெம்பரேச்சர் நீங்கள் எக்ஸாம்பிள் P2வில் வந்து ஒரு 20 வச்சுருக்கீங்க. ஸோ டெம்பரேச்சர் இப்போ 30 இருக்குது அப்படின்னா ஹை டெம்பரேச்சர்னு காட்டும். பட் அலாரம் அவுட்புட் எதுவும் ட்ரிகர் பண்ணாது, எதையும் ஆஃப் பண்ணாது. ஸோ ஆஃப்டர் 20 மினிட்ஸ் நீங்கள் கழிச்சு தான் உங்களுக்கு அலாரம் அவுட்புட்டே வந்துட்டு இதில் வரும். HTங்கிற சிம்பிளும் இதில் வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு டைம் டிலே எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். BDங்கிறது பாட் ரேட்டு, மாட்பஸோட இது பேரிட்டி, Pங்கிறது பாஸ்வேர்டு. ஸோ நீங்கள் 0லேருந்து 99 வரைக்கும் நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். LPங்கிறது நார்மலாக நம்ம எப்போவுமே சப்-0வில் இருக்கும், கீபேட் லாக் பண்ணுறது. ஸோ இப்போ அன்லாக்கில் இருந்தால் தான் நம்ம பேராமீட்டர்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும். FSங்கிறது ஃபேக்ட்ரி ரீசெட்டு. ஸோ ஃபேக்ட்ரி ரீசெட்னா ஃபேக்ட்ரிலேருந்து எப்படி டிஃபால்ட்டாக வந்ததோ அதை கொடுத்துட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுத்துட்டிங்கன்னா ஏன்னா இப்போ எல்லா டிஜிட்டல் இன்புட் ஆக்டிவேட் ஆயிரும், அதனால் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ RS வந்து ரெசல்யூஷன். ஸோ 0.1 அதாவது டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு 0.1ல் வேணும்னா வந்துட்டு 0.1 வைக்கணும். ஸோ 1/1 1, 2, 3ன்னு இருந்தால் போதுன்னா ஸோ 1 வச்சுக்கணும். ஸோ EP கொடுத்துட்டு நீங்கள் பேராமீட்டர் எண்ட் ஆஃப் த பேராமீட்டர் வந்தீங்கன்னா வந்துடலாம். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.